வெல்கம் வியூவர்ஸ். அது சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது என்று சொல்லப்படுகிறது. ஜாடிக்குள் இருந்த ஆவி 3000 ஆண்டுகளுக்கு அப்படி எப்படி வெளியே வந்தது, அதை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம சேனல் நீங்கள் டீகோட்ஸ் பண்ண போகிறோம். வெல்கம் டு பிரபா டீகோட்ஸ். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியின் அருகில் கொண்டாரெட்டிபுரம் என்ற ஒரு ஊர் உள்ளது. அந்த ஊரில் பல வருடங்களாக தூர் வராமல் கிடந்த குளத்தை அந்த ஊர் மக்கள் தூர் வர முடிவு செய்தனர். அரசாங்கத்தை நம்பி இருக்காமல் நாமே நமது ஊரில் உள்ள குளத்தை தூர்வாரிக்கலாம் என்று ஊர்கூட்டத்தில் முடிவு செய்தனர். இதில் ஆண்கள் 50 பேர், பெண்கள் 50 பேர், சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் தூர்வாரும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். தூர்வாரும் பணி மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. மாலை வேளையில் இருக்கு ராம்குமார் என்றவர் தோண்டிக் கொண்டிருக்கும் போது அவரது கடப்பாறையில் கணீர் என்ற ஒரு ஒளி. சுற்றி வேலை பார்த்திருந்தவர் அனைவரின் பார்வையும் ராம்குமாரின் பக்கம் திரும்பி, என்ன சத்தம் அது? ராம்குமாரின் அருகில் வந்து அது என்ன சத்தம் என்று கேட்டனர். தெரியவில்லை, ஏதோ கணீர் என்ற ஒரு சத்தம் கேட்கிறது, ஏதோ புதையலாக இருக்குமோ என்று ராம்குமார் கூற அனைவரின் முகத்திலும் புன்னகை ஒளிர்விட ஆரம்பித்தது. வேகமாக தோண்டுங்கள், சத்தத்தை பார்த்தால் பெரிய புதையலாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. அப்படி என்று அந்த புதையலை வெளிக்கொண்டு வர அனைவரும் முயன்றனர். குழி ஆழமாவது குழிக்குள் ஒரு ஜாடி தென்பட்டது. புதையல் தான், கண்டிப்பாக புதையலாகத்தான் இருக்கும், இன்னும் ஆழமாக தோண்டுங்கள் என்று அனைவரும் வேகமாக தோண்ட ஆரம்பித்தனர். ஜாடி பாதி அளவுக்கு மேல் தோண்டப்பட்டது. அதை வெளிக்கொண்டு வரும்போது ஜாடி உடைந்து சற்று நேரத்திலேயே ஒரு பெண் ஆங்காரமை தலைவிரி கோலத்துடன் ஆடத் தொடங்கினாள். என்ன ஆனது இவளுக்கு என்று அருகில் இருந்தோர் அனைவரும் திகைத்தனர். அவள் பயங்கர ஓலத்துடன் கத்தி கூச்சல் போட்டாள். எனக்கு விடுதலை கிடைத்துவிட்டது. 3000 ஆண்டுகளாக நான் நடைபெற்று கொண்டிருந்தேன் என்று அவள் கூறினாள். அனைவரும் பயத்தில் திகைத்து போனார்கள். என்ன சொல்கிறாள் இவள்? 3000 ஆண்டு என்று சொல்கிறாள், விடுதலை கிடைத்து விட்டது என்று சொல்கிறாள் என்று அனைவரும் பயத்துடன் அவளை பார்க்க, ஒரு பெண் மட்டும், தேவி என்ற பெண் மட்டும் குளத்தை விட்டு வெளியே ஓடினாள் பயத்தில். அவள் கால் தடுமாறி கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. ஐயோ என்று அவள் கத்தினாள். இந்த ஆடிக்கொண்டிருந்த பெண் குளத்தை விட்டு யாரும் வெளியே சென்றால் உயிர் பலியாகி விடுவீர்கள் என எச்சரித்தாள். எல்லோரும் சற்று பயந்தனர். இவள் கூறியதை கேட்காமலும் மற்றவர்களும் ஓடத் தொடங்கினர். சிலர் இரத்த வாந்தியும் சிலர் மயக்கமும் போட்டு விழுந்தனர். மறுபடியும் எச்சரித்தாள் அவள். குளத்தை விட்டு செல்ல முயலாதீர்கள், முயன்றால் உயிர் பலியாகி விடுவீர்கள் என்று அந்த பெண் மறுபடியும் கூச்சலிட்டாள். இதை கேட்ட அனைவரும் பேய் பயத்தில் உறைந்தனர். இது கண்டிப்பாக இவளுக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று முடிவு செய்து, இதற்கு பூஜை செய்தால்தான் இந்த பேய் போகும் என்று எலுமிச்சம்பழம், தேங்காய் அனைத்தையும் கொண்டு வந்து பூஜை செய்யணும். பூஜை செய்ய செய்ய அவள் சுய நிலைமைக்கு திரும்பினாள். மறுநாள் விடிந்தது. குளத்தில் நடந்ததை ஊர் மக்களிடம் அனைவரும் கூறினர்.
அந்த குளத்துக்குள் ஒரு புதையல் என ஒரு ஜாடியை எடுத்தோம். அந்த ஜாடி உடைந்து சற்று நேரத்தில் இவள் ஆடத் தொடங்கிவிட்டாள் என்று. அந்த ஜாடிக்குள் என்ன இருக்கிறது என்ற பாடையில் போய் பார்த்தால் பல மண்டை ஓடுகளும் அதில் இருந்தன. அப்பொழுது இவளுக்கு பேய் தான் பிடித்திருக்கிறது, இது பேய் ஜாடிதான் என்று அனைவரும் முடிவு செய்தனர். இதை போலீசிடம் தெரிவிக்கப்பட்டு ஆய்வாளர்கள் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் வந்து இதை ஆராய்ச்சி செய்து பார்த்தனர். ஆமாம், இது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள மண்டை ஓடுகள் தான் என அவர்கள் உறுதி செய்தனர். உறுதி செய்த கையோடு அந்த மண்டை ஓட்டை ஜாடி எடுத்து சென்றனர். இதை தீவிரமாக விசாரித்து பார்க்கும்போது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சாந்தி என்ற ஒரு பெண் உயிரோடு சித்திரவதைப்படுத்தி இதில் துடிக்க துடிக்க உயிரோடு புதைக்கப்பட்டிருக்கிறாள். அவள் இறந்து அவளுடைய ஆன்மா இந்த ஊரில் சுற்றி திரிந்திருந்தது. அதை பல மந்திரவாதிகள் மந்திர பூஜைகள் எல்லாம் போல செய்து இந்த ஜாடிக்குள் அவள் ஆவியை அடைத்து வைத்துள்ளனர். ஆனால் இப்போது இந்த ஊர் மக்கள் அந்த குளத்தை தோண்டும்போது ஜாடி தென்பட்டு அந்த ஜாடி உடைந்ததால் அதில் உள்ள அடைக்கப்பட்டிருந்த அவளுடைய ஆன்மா வெளியே வந்துவிட்டது என அனைவரும் கதை சொல்ல ஆரம்பித்து விட்டனர். இது பக்கத்திலேயே இன்னொரு ஜாடியும் இருக்கிறது. ஆனால் அதுவும் பேய் ஜாடியாகத்தான் இருக்கும் என ஊர் மக்கள் அதை அங்கேயே விட்டு சென்றனர். இந்த சம்பவத்திற்கு அப்புறம் ஊரில் ஊர் கட்டுப்பாடு போடப்பட்டது. மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் அந்த குளத்தாங்கரைக்கு யாரும் செல்லக்கூடாது அப்படி என்று ஊர் கட்டுப்பாடு போடப்பட்டது. அங்கு இன்னும் அந்த சாந்தியுடைய ஆவி சுற்றித் திரிவதாக ஊர் மக்கள் நம்புகிறார்கள். இன்னும் அந்த கொண்டாரெட்டிப்புறத்தில் இரவு நேரங்களில் ஒரு அமானுஷ்யமான சத்தம் கேட்பதாகவும் நாய் குளத்தில் அதிகமாக இருப்பதாகவும் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. இதே மாதிரி அமானுஷ்யமான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த கதையை நமக்கு கூறியவர் பண்ருட்டியில் உள்ள அசோக் குமார் என்பவர். தேங்க்ஸ் டு அசோக் குமார். தேங்க்ஸ் டு அசோக் குமார்.